Hi viewers, welcome to Motor Vikatan. நிஜமாவே தார் லவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஈவன் நான் கூட ஒரு தார் லவர் தாங்க. அதை மாதிரி தாங்க தார் பிரியர்கள்னு சொல்ல முடியாது, வெறியர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உடுமலைப்பேட்டையை சேர்ந்த விக்னேஷ் பாலா அவங்கள சொல்லலாம். அவங்களோட பார்வையில் இந்த தார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். மோட்டார் வீடன் வாசகர்கள் விக்னேஷ் மனோஜ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. தொழிலே ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே ஒரே மஹிந்திரா தார் வாங்கியிருக்காங்க. ஈவன் அவங்க வாங்கினதே கூட டீசல் தாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்காரு, மனோஜ் வந்து மேனுவல் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த தாரை ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். சார் நான் முதல்ல வந்து செடான் தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. தார் வந்ததுக்கப்புறம் நான் டீப் தார் லவர் ஆகிட்டேன் சார். சூப்பர் சார். எப்படி ஓட்டினதுக்கப்புறம் சொல்கிறீங்களா இல்லை ஃபஸ்ட்டு லுக் டீசர்லேயே வந்து நமக்கு ஃபஸ்ட் சைட்லேயே தார் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. சூப்பர். நல்லா வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. இப்போ ஓட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வண்டி விட்டு வேறு வண்டி ஓட்ட முடியாதுங்க. ஹில்ஸுக்கெல்லாம் பக்கா இருந்தாங்க சார். சூப்பர். எதனால டீசல் சூஸ் பண்ணீங்க? டீசல் நம்ம ரெகுலராக ஸ்டார்டிங்லேருந்தே டீசல் யூஸ் பண்ணிருக்கனால நம்ம டீசல் ஆட்டோமேட்டிக் போயிட்டாங்க. அப்புறம் மனோஜ் நீங்கள்? நான் சின்ன வயசுலேருந்தே ஜீப் லவர். ஸோ ஆஃப் ரோடிங் வந்து அதிகமாக நான் போயிட்டுருப்பேன். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப இதாகி நான் இது பிடிச்சி எடுத்து கனெக்ட் ஆகிட்டீங்க. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஜீப் லவரு, இப்போ தார் பயங்கர தார் லவர் ஆகிட்டீங்க. நீங்கள் ஓட்டும்போதே எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா நீங்கள் பார்த்து கண்டிப்பாங்க. சூப்பர். இப்போது கார் வாங்குறதுல வெயிட்டிங் பீரியட் தான் நமக்கு ரொம்ப ஒரு டார்ச்சரை கிளப்போம். கண்டிப்பாக சார். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் டெலிவரி புக் பண்ணி ஒரே நேரத்தில் டெலிவரி எடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். உங்களோட அந்த ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வெயிட்டிங் பீரியட் ரொம்ப வெயிட் பண்ணிங்களா எப்படி? இல்லை சார், நம்ம வந்து நார்மலாக வெயிட்டிங் பீரியட் அவங்க 6 months 8 months அந்த மாதிரி ஸ்டார்டிங் டைமில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து வாங்கினங்காட்டி கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லியராக வாங்கிட்டோங்க. ஷோரூம்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணி இது பண்ணாங்க. எந்த ஷோரூமு? பொள்ளாச்சி ஷோரூம் சார். பொள்ளாச்சி ஷோரூம் இப்போ நம்ம எடுத்தது பொள்ளாச்சி சிஏங்க. அவ வந்து கோயம்புத்தூர் சிஏ. ரெண்டு ஒரே சிஏ தான். தார் வந்து கொஞ்சம் 3 மாதத்துக்கு டெலிவரி எடுத்துட்டீங்க. சூப்பர் சார். இப்போது தாரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வென்ச்சர் சீக்கர்ஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கன்வெர்டபிள் டாப், அந்த டாப் அது சன்ரூஃப் இருக்கிற ஒரு இது எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஹாட் டாப் எடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன்? பொதுவாக சொல்லப்போனால் உடுமலைப்பேட்டை எங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஹில்ஸ் ஏரியா. ஸோ வைல்ட் லைஃப் வந்து ரொம்ப அதிகம். நாங்கள் வந்து ஆஃப் ரோட் நிறையா போகும்போது சாஃப்ட் டாப்போட இது வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஹாட் டாப்புங்கும் போது நாங்கள் வந்து ஆஃப் ரோடிங்கு வைல்ட் லைஃப்குள்ளே போகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆஃப் ரோடிங்க்கு வந்து ஹாட் டாப் தான் பெஸ்ட்டுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க சாஃப்ட் டாப் ஓப்பன் டாப் எடுக்கிறது அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து ஹாட் டாப் தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் வண்டி வாங்கி ஒரு 3 மாதம் 6 மாதம் இருக்குமா? இப்போ நம்ம எடுத்து 8 மாதம். 8 மாதத்தில் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க சார்? நான் வந்து 30,000 ஓட்டியிருக்கேன். 38 ஓடி வச்சுங்க சார். ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா கியர் இருக்கும் உள்ள, அது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? 4-wheel டிரைவ் வந்து டிபெண்ட்ஸுங்க. நம்ம வந்து எல்லா ஆல் டெரெயினில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ வந்து 4-wheel டிரைவ் இது பண்ணும்போது நமக்கு வந்து ஹில்ஸ் ஏறும்போது பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல் ரோட்டில் ஓட்டும்போது 4-wheel டிரைவ் வந்து யூஸ் ஆகாது. ஸோ இதுவரை நீங்கள் யூஸ் பண்ணலை? அதிகமாக யூஸ் பண்ணீங்க. ஓகே. இந்த டிசைனை பார்த்து தான் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னு சொன்னீங்களா? கண்டிப்பாக சார். தாரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருந்துச்சு? எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? டிசைன் தான். டிசைன், வண்டியோட லுக்கு, அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த எல்இடி ஹெட்லைட் எல்இடி ஹெட்லைட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. அப்புறம் என்ன மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு பின்னாடி ஏறி உட்கார முடியாதுங்க. ஓகே. அது வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது சீட்டை தள்ளிட்டு நம்ம பின்னாடி உள்ளே போய் உட்காருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று மட்டும் மஹேந்திராவில், அதாவது அதாவது 2023 வந்து 4 டோரோட விடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க மாதிரி உட்காருக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இது வந்து 4 சீட்டர் அப்படிங்கிறது. ஆமாம், 4 சீட்டர்னால. ஓகே சார். இப்போ தாரோட டிரைவிங் மேனர்ஸ் எப்படி இருக்குது? ஏன் பெட்ரோல் எடுக்கலை நீங்கள்? பெட்ரோல் வந்து செம்ம ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக அந்த என்ஜின் செம்மையாக இருக்கும்.
நீங்கள் டீசல் எடுத்திருக்கீங்க. டீசல் மைலேஜ் வந்து பெட்ரோல் ரொம்ப கம்மியாகவே கிடைக்குங்க சார். ஓகே. டீசல் போது நம்ம கொஞ்சம் அடிக்கடி நாங்கள் வந்து 100-200 கிலோமீட்டர்ஸ் ரெகுலராக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோங்களா, அதனால டீசல் ஆட்டோமேட்டிக் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். உங்களுக்கு எவ்வளோ சார் மைலேஜ் வருது? ரியல் டைம் கரெக்டான மைலேஜ் சொல்லுங்கள். ஆவரேஜாக அதில் ஷோ பண்ணுறது வந்து 12.9 13 ஷோ பண்ணுதுங்க. பட் நமக்கு 11.5 அந்த ரேஞ்சு பிட்வீன் பாத்தீங்கன்னா 10 to 13 வருங்க. அவ்வளவுதாங்க. 10 to 13 நம்ம ஓட்டுற இத பொறுத்து. ஓகே. ஆட்டோமேட்டிக் போது நம்ம அந்த கியர் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் இருக்கனால அது இருக்கு. மேனுவல்னா நமக்கு வந்து சடன் பிக்கப் இது அப்படிங்கும்போது நம்ம கியர் வந்து நீங்க மேனுவலுக்கு எவ்வளவு சார் மைலேஜ் வருது? எனக்கு அதிகபட்சமா வந்து எனக்கு வந்து 12 வந்திருக்குங்க. ஓ, தார்ல வந்து 12 கிலோமீட்டர் மைலேஜ் வருது. டீசல் 1 லிட்டர் டீசல். சூப்பர் சார். நாங்கள் மோட்டார் வீடன்லேருந்து தார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு மைனஸாக பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுன்சி ரைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து ஆஃப் ரோடு வெஹிக்கிள் இல்லையா, ஸோ சாஃப்ட் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வெர்டிக்கல் மூவ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஈவன் இப்போ நான் கூட ட்ரைவ் பண்ணும்போது நம்ம கேமராமேனே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபில் இடிச்சிட்டாரு. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி மைனஸாக பார்க்குறீங்களா, உங்களுக்கு ஓகேவா? அது இல்லை, நம்ம 2 பேர் 3 பேர் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த பவுன்சி மாதிரி தெரியுங்க. ஓகே. அதே வெயிட் அதிகமாக இருக்க 4 பேர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷனோட இது வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கு. வெஹிக்கிள் வந்து உள்ள இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து அந்த உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து இதாக இருக்கும். என்ன மாதிரி ஹைட்டாக இருந்தாங்கன்னா முட்டுதுல கண்டிப்பாக முட்டும். அதான். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு மைனஸாக பார்க்குறீங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ராடு இதில் என்ன நம்ம கொஞ்சம் ஏதோ ஹெவியாக இருக்குது, டேமேஜ் ஆகிடுச்சா கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால தான் ஹார்ட் பிளாஸ்டிக் இருக்குது. ஓகே, நோ இஷ்யூ. ஃபஸ்ட்டு ஜென் தாரில் வந்து பெரிய மைனஸாக பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் மிஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ரோல் ஆகும், பாடி ரோல் இருக்குவாங்க. ஆமாம், இந்த செகண்ட் ஜென் தாரில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதா வந்து மஹிந்திரா சொல்லியிருக்காங்க. அதை நாமளும் ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த தாரோட ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது? காரில் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நான் 140லேருந்து 150 வரைக்கும் போயிருக்கேன். எனக்கு எந்த வாபுலுமோ எதுவுமே ப்ராப்ளம் இல்லைங்க. அதுமாரி ஆஃப் ரோடு போனீங்கன்னா இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 226 இருக்குங்க. ஆமாம், இது வந்து எந்த எஸ்யூவிலையுமே இல்லாத ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதனால வந்து ஆஃப் ரோடிங்க்கு வந்து நல்ல எந்த ஸ்பீட் பம்பில் பயப்பட வேண்டியதே இல்லைங்க சார். நம்ம எதில் வேணால் விட்டு ஓட்டலாம். ஆஃப் ரோடு போகிறோம், அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லைங்க. நம்ம வாட்டில் ஆஸ் யூஷுவல் போகலாங்க. ஓகே. நேற்றே நம்ம போனப்போ பார்த்தீங்களா, நம்ம எதை பற்றியுமே யோசிக்கல. கல் இது மேடு எல்லாமே இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இல்லைங்க. இப்போ நல்ல பிக்கப்பும் டர்போவும் நல்ல இது இருக்குது. ஸோ இந்த டீசல் என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? இந்த 2.2 லிட்டர் டீசல் என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார்? நீங்கள் ஹைவேஸில் எவ்வளோ ஹை ஸ்பீடு? நான் மேக்ஸிமம் 115 120 அவ்வளோதான் சார். அதுக்கு மேலே போக மாட்டேன் நான். ஓகே. இது பெட்ரோல்ல வந்து சொல்லியிருக்காங்க 150க்கு மேலேயே போறோம்ட்டு. பட் டீசல்ல வந்து 140லேருந்து 150 வரைக்கும் போயிருக்கேங்க. உங்க மேனுவல்ல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டர்போ ஹில்ஸ்ல ஏறும்போது ஆட்டோமேட்டிக்ல வந்து அந்த டிராப் இருக்காது. ஆமா. ஆனா மேனுவல்ல சின்ன டிராப் இருக்கும். அது வந்து ஓகே இது பண்ண அது வந்து நம்ம ஓட்டுறவங்களோட இதை பொறுத்து இருக்குங்க. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி மேனுவல்ல கொஞ்சம் டிராப் இருக்கும். கொஞ்சம் டர்போ லேக் இருக்கு. ஓகே. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு நீங்க ஃபீல் பண்ணது இல்ல? ஓகே 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 சார். இந்த செகண்ட் ஜென் தார் பாத்தீங்கன்னா என்கேப்ல வந்து கிராஷ் டெஸ்ட்ல 4 ஸ்டார் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதுல இன்னும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் சேர்த்துக்கலாமா? அதாவது இந்த தார்ல வந்து எர்கனாமிக்ஸ் இஷ்யூ கொஞ்சம் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பவர் விண்டோஸ் பட்டன் அந்த சென்டர் கன்சோல்ல கொடுத்துருக்காங்க, டோர்ல இல்லாம. அப்புறம் வந்து என்ன சொல்றது, கிளட்ச் மிதிக்காமலே ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க இதுல குறைகளா பார்க்கிற என்னது சார் தார்ல வந்து பாத்தீங்கன்னா? தார் வந்து ஒரு பிரீமியம் வெஹிக்கிள் ஆயிடுச்சுங்க சார் இன்னைக்கு. அது அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று அந்த பழைய கால ஸ்டைல் மாதிரி திருப்பிட்டு இருக்கிறது, அதுக்கு வந்து நம்ம பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே. அப்புறம் அந்த பவர் விண்டோ நீங்க சொன்ன மாதிரி தான். ஆமாம், சென்டர் இது இப்போ கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து டிரைவர் சைடு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் அப்புறம் வந்து ஏன்னா இது வந்து 3 டோர் வெஹிக்கிள்ங்க. ஆமாம். ஸோ 2 விண்டோ தான் எப்படி ஆப்வியஸாக நம்ம கீழே இறக்க போகிறோம். அப்படிங்கும்போது 2 டோருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜாக இருந்திருக்குங்க. ஆமாம். அதுக்கப்புறம் கூட கிளட்ச் அதுவும் வந்து அப்படிதான். அதாவது சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வந்து அந்த கிளட்ச் மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற
சின்ன குழந்தைங்க ஏதாவது கார்ல ஏறி நார்மலா கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால அந்த மாதிரி அந்த கிளட்ச் மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணுறது குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வண்டி யார் அதிகம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்ல அட்வான்டேஜா இருந்திருக்கும். இதுல இந்த தார்ல வேற என்ன சார் நீங்க குறைகளா பாக்குறீங்க? டோர் தாங்க. என்ன டோர்? கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் பல்கா இருக்கிற மாதிரி இப்போ விக்கி மாதிரி ஆளுகளா இருந்தாங்கன்னா பின்னாடி ரியர் சீட்ல உட்காரும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்காது. ஏன்னா சீட் ஃபோல்ட் பண்ணி ஏறாது. அப்புறம் எமர்ஜென்சிக்கு பின்னாடி இருக்கவங்க இறங்கணும்னா உடனே இறங்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்ம ஆள் விட்டு இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, அது மட்டும் தான். மற்றபடி இந்த தார்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன சார்? ரொம்ப பிடிச்சது தார்னாவே பிடிக்கும். ரைட், ஓகே. நீங்க இப்போ ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளவுக்கு வாங்குனீங்க சார்? நான் வாங்கும்போது 1735ங்க. ஓகே. ஸோ அதுல சின்ன இது மட்டும் நான் இது பண்ண எனக்கு 1780 வந்துச்சுங்க சார். அது ஆட்டோமேட்டிக். நீங்க சொல்றது மேனுவல்? மேனுவல். ஆட்டோமேட்டிக் 1718 அந்த ரேஞ்சுங்க சார். 17,80,80,000 ரூபா வந்துச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்கும்போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தாரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆயிரங்கள் கூட்டியிருக்காங்க. ஒரு 50,000 வரை கூட்டியிருக்காங்க. இந்த தார் வாங்கலாமா? அதாவது ஒரு 17 லட்சத்துக்கு இந்த தார் வந்து ஒர்த் பையிங்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன். கண்டிப்பாக வாங்கலாங்க. தார் லவர் வந்து ப்ரைஸில் ஒரு 20 lakhs இருந்தாலும் அவங்க வாங்குவாங்க. அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இந்த சின்ன இது மட்டும் அவங்க குறைகள் மட்டும் மாற்றிட்டாங்கன்னா இன்னும் எல்லாரும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இப்போது இந்த மஹேந்திரா தாரை பற்றின ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது அவங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்லிட்டாங்க. மஹேந்திரா தார் பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.